ஹாய் நேயர்களே, வோடாஃபோன் வழங்கும் மதன் மூவி மேட்னி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள போகிற படம், நான் லேட்டஸ்ட்டாக பார்த்த படம், ஒரு ஊரில் ரெண்டு ராஜா. விமல், சூரி, பிரியானந்த் நடித்த, அது காமெடி படமாக இல்லை ஒரு பெரிய மெசேஜோடு இருக்கிற படமாக பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த படத்தினுடைய இயக்குனர் கண்ணன் இங்கே புதுயுகம் ஸ்டுடியோக்கு வருவார். அவரோட விவாதிக்கும்பொழுது உங்களுக்கே புரிந்துவிடும். நேயர்களே, இந்த வாரத்திலேருந்து இன்னும் புதிதாக ஒரு சின்ன அம்சம் ஒன்று சேர்த்துக்க போகிறேன். புதுசுன்னு இல்லைங்க, அது ரொம்ப பழைய விஷயம்தான். அது இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு அது புதுசு. உங்களுக்கு கொஞ்சம் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குற ஒரு குவிஸ் ஒன்று. ஒரே ஒரு கேள்வி தான், திங்க் பண்ணி பாருங்கள். நான் விடையை சொல்லிடுறேன், பட் அதுக்கு முன்னால் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்ம சினிமாவில் இன்டர்வல் அப்படின்றது எப்போ வந்தது அப்படின்றது நிச்சயமாக தெரியல. காரணம் என்னென்னா, திரைப்படங்கள் வந்தபோது படங்களுடைய நீளமே 18 நிமிடங்கள் தான் இருந்தது ஆரம்பத்தில். அது வேறு விஷயம். படங்கள் ஒரு 2.5 மணி நேரம்லாம் ஆன பிறகு இடைவேளை அப்படின்றத விட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. ஒரு படத்தில் 2 இன்டர்வல் விட்டாங்க. காரணம் நீளம், அந்த படத்தினுடைய நீளம். அதனால் போர் அடிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, எல்லாமே ஹிட்டான படங்கள் தான் பெரிய அளவில். ஆனால் ஒரு வித்தியாசமான விஷயம், 2 இன்டர்வல் விடணும் அப்படின்னு விட்டாங்க. அது என்ன படம் அப்படின்றது நீங்கள் சொல்லணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெரியவங்களாம் சொல்லிடுவாங்க, சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஒரு ஊரில் ரெண்டு ராஜா படத்தினுடைய இயக்குனர் கண்ணன் புதுயுகம் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. வெல்கம் சார். வணக்கம். நைஸ் மீட்டிங் யூ. உங்களை லாஸ்ட்டு நான் படங்கள் எல்லாமே பார்த்துட்டு வரேன்னா, வந்தான் வென்றான் போது நம்ம நிறைய பேசினோம். கண்டிப்பாக சார். உங்கள் படம் ஜெயங்கொண்டான், சேட்டை, கண்டேன் காதலை. ஓகே, ஸோ 5வது படம். வெரி குட். 5வது படத்தில் என்ன பண்ணணும்னு நீங்கள் விரும்பினீங்க, அதை எந்த அளவுக்கு சாதிச்சிருக்கீங்க, உங்கள் வாயாலே நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை, ஒரு 5வது படத்தில் ஒரு ஐடியலிசமாக ஏதாவது ஒரு விஷயத்தை டச் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே. ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இன்னைக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நோபடி ஹஸ் டச்ட் இட். இதுக்கு முன்னால் எதுவும் இது வரைக்கும் யாரும் தொடலை. காரணம், அதுக்கு விஷுவலாக என்னத்தை காட்டுவீங்கன்றது ஒன்று இருக்குது. அதை விட இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ், ஒர்க்கர்ஸை பற்றின ஒரு கன்சர்ன் வேணும். நாய்ஸை மட்டுமே வச்சு நீங்கள் படம் எடுக்க முடியலன்றது ஒத்துக்கணும். கண்டிப்பாக. இல்லையா? உடம்புல வர பிளிஸ்டர்ஸ் அதெல்லாம் காமிக்கிறீங்க, நாய்ஸில் வருமா? அது ஒன்றும் கிடையாது. ஆமாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஜனங்களுக்கு போய் ரீச் ஆகணும், ஒரு அவேர்னஸ் வரணும். ஒர்க்கர்ஸ் நிறைய ஃபேக்ட்ரிஸில் ஒர்க்கருக்கு எந்தவித ஒரு செக்யூரிட்டி, சேஃப்டி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு இருக்கிற ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு அனிமலுக்கு இருக்கிற ஒரு பாதுகாப்பு ஹியூமனுக்கு இல்லைன்றது தான் இந்த படத்தோட தீம். நாய்ஸ் பொல்யூஷன் பற்றி ஸ்டடி பண்ணணும்னா சடனாக அந்த ஐடியா வந்திருக்கணும். இல்லை பொதுவாக நீங்கள் நாய்ஸ் பொல்யூஷன் நம்மளுடைய முக்கியமாக நகரங்களில் நாய்ஸ் பொல்யூஷன் இந்தியாவில் சென்னை தான் சார் ரொம்ப அதிகம். ஓகே, அப்படியா? வெரி குட், வெரி குட். யூஸ்வலாக நம்மளுக்கு 85% டிசிபிள் தான் நம்மளால் தாங்கிக்க முடியும். பட் நம்ம சென்னையில் 130, 140 நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு படம் ஒருத்தர் எடுக்கும்பொழுது, அதை பார்க்கும்பொழுது, இவர் எதில் திறமை, என்ன இதில் அவர் கெட்டிக்காரத்தனமாக பண்ணுறாருன்றது காட்சிகளை பார்த்து சொல்ல முடியும். கண்டிப்பாக. ஓரளவுக்கு அனுபவம் இருந்தால் போகும். அது எனக்கு என்னமோ உங்களுடைய இது நல்ல பெரிய ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு, ப்ராபப்ளி உங்களுக்கு அந்த அளவுக்கு பிக் பட்ஜெட் இன்னும் வரலையோ என்னமோ. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 2 விஷயம் நீங்கள் ஒன்று நல்லா பண்ணுறீங்க இந்த படத்தில். மற்றது எல்லாமே ஒரு சூப்பர்ஃபிஷியலாகவே தான் இருந்தது. ஜஸ்ட் லைக் நாய்ஸ் பொல்யூஷன். ஒன்று இன்ஸ்பெக்டர் கொலை ரோட்டில் ஆக்ஷன் பேக்கடாக பிரமாமாக காட்டினீங்க அந்த படத்தை, அந்த இடம். அடுத்ததாக கடைசி சண்டை, ரியல் சண்டை, ஆச்சரியமாக இருந்தது. ஒரு ஹீரோவை நீங்கள் அடி வாங்கணும்னு சொல்லி பண்ணுறீங்க. கண்டிப்பாக. நீங்கள் தான் நிறைய அடி வாங்குறீங்க. அவன் பெரிய தாதா. கண்டிப்பாக. நீ ஒரு சின்ன பையன். ஆமாம். நீ எப்படி அவனை தூக்கி போட்டு மிதிக்க முடியும்? முடியாது. அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், சொன்னீங்க. இருக்கு. அது ரெண்டும் நீங்கள் அந்த ரீதியிலே நீங்கள் மொத்த படமும் நீங்கள் போயிருக்க முடியும். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்பொழுது இன்னொன்று எடுத்துட்டு நாய்ஸ் பொல்யூஷன் எடுத்துட்டு ப்ரொடியூசர் அப்போவே என்ன நாய்ஸ் பொல்யூஷன் என்னன்னு கேட்டிருப்பாருல்ல. கண்டிப்பாக. என்னங்க பண்ணுறீங்க, பணம் போட போகிறேன், இதே பயமுறுத்துறீங்களேன்றாங்களே. சொல்லுங்கள். ஸோ மற்ற இதெல்லாம் அவ்வளோ இதாக ஒரு ஷார்ப்பாக வராமல் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு கண்ணன். இல்லை சார், ஒருத்தர் ஒரு ஒப்பீனியன் சார். ஒரு 6 கோடி ஜனங்களில் மதன் சார் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. மதன் சாருக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு நான்வெஜ் பிடிக்கும். மதன் சார் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிடையாது. அது யாருமே கிடையாது. ஸோ அது உங்களுக்கு சொல்லும்பொழுது கண்டிப்பாக சார், இது நான் நினைச்சது அவரும் சொல்றாரு பாத்தியா அப்படின்னு வீட்டில் பேசுறாங்க. பாருங்க. கண்டிப்பா. இல்லை சார், இப்போ நான் ஆஸ் ஏ டைரக்டரா நான் தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தேன் சார். என்ஜாய் பண்றாங்க சார், அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அத்தனை பேரும்
அதாவது அத்தனை பேரும் வந்து அந்த விஷயம் புதுசாக இருக்குது, ஒரு அட்டன் பண்ணியிருக்காரு ஒரு டைரக்டர், அந்த ஒரு மெசேஜ் நல்லா இருக்குது, அந்த ஒரு காமெடி, ஒரு 2 பேர் அந்த பிரியானந்த் மீட் பண்ணுறது, அந்த ட்ராவலிங் ரொம்ப நல்லா இருக்கு. காரணம் நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமாக ஒன்று பண்ணுறீங்க, அப்பப்போ ஒரு சின்ன டைலாக் ஒன்று வைக்கிறீங்க. ஆமாம் சார். ஒரு இடத்துல வந்து இப்போ காஃபி சாப்பிடலாமாடா அப்படின்றானுங்க. கண்டிப்பாக சார். துட்டு இருக்குதா அப்படின்னா, காஃபி சாப்பிட துட்டு எதுக்குடா, வாய் இருந்தால் போதும், வாய் இருந்தால் போகிறோம் அப்படின்னு. உட்காரலாம், இதில் உட்காரத்துக்கு ஒரு பெடாக்ஸ் இருந்தால் போதும். இந்த காரோட ரேட்டு தெரியுமா உனக்கு? 1 கோடி ரூபாய். இந்த காரில் உட்காந்து போறதுக்கு ஒரு தகுதி வேணும். உட்கார்றதுக்கு பெடக்ஸ் இருந்தா போதுங்க சார். இது அங்கங்கே தூவி இருக்கீங்க நீங்கள். ஸோ தேட்டரில் ஒரு சிரிப்பலை ஒன்று இருந்துட்டு தான் வேணும் சார். அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்தி தான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல முடியும் சார். இப்போ சைவன்ற படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார். ஒரு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றது எவ்வளோ நல்ல படம். நீங்கள் சொன்ன ஆஸ்பெக்டில் ஃபுல் படம் அதை மட்டும் தான் சென்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோ அழகான படம். பட் ப்ரொடியூசரை மீட் பண்ணி பாருங்க, கமர்ஷியலாக சரியா இதெல்லாம். ஆமாம் சார். எத்தனை ஸ்டார்ஸ், எத்தனை இது, எவ்வளோ நல்ல படம், அவ்வளோ என்ஜாய் பண்ண படம். ஒரு கிரியேட்டராக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம். 6 கோடி ரூபாய் எடுத்த அந்த படம், அந்த படம் எவ்வளோ ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு நீங்கள் ப்ரொடியூசரை கேட்டு பாருங்க. ஓகே ஓகே. அந்த கஷ்டத்தை என் தயாரிப்பாளருக்கு நான் கொடுக்க தயாராக இல்லை. ஓகே ஓகே. எனக்கு வந்து என் மீது எவ்வளோ பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை நம்பி வந்து ஒரு ப்ரொடியூசர் எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. என்னுடைய டார்கெட் அதான். அது இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த மேஜிக் நடக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் படம் எடுக்கிறதுக்கான மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக சார். என்ன கைண்ட் ஆஃப் படம் எடுக்கிறோம்ன்றது ஒன்று முக்கியமான விஷயம். ரெண்டாவதாக நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையுமே வச்சு இன்னும் கட்டுக்கோப்பான காட்சிகள்லாம், இதில் ஒரு ஆக்ஷன் இது பண்ணியிருக்கலாம், நாய்ஸ் பொல்யூஷனை வச்சு ஸ்லோவாக திடீர்னு ஒன்று காமிச்சு கையெல்லாம் ஒரே ரணமாயிடுது, திடீர்னு ஒருத்தன் ரத்தம் வந்து எடுக்கிறான் அப்படின்னு பண்ணும்பொழுது ஒரு காமெடியான படத்துக்கு நடுவில் அது ஒரு ஜெர்க்கா சார். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஃப்ளாஷ்பேக் ஆகிருக்கும் சார். ஆமாம். அந்த 1/2 மணி நேரம் கதையை தான் அழுத்தமாக சொல்லி ஒரே ஒரு சீன் சொல்லலை சார். ஒரு பெண் ஒரு கேம்புக்கு போனால், மெடிக்கல் கேம்புக்கு போனால், அங்கே போய் மீட் பண்ணால் ஒருத்தர் காது கேட்கல. ஏன் காது கேட்கல? ஒரு கேர்ளுக்கு வந்து அபார்ஷன் இருக்கு. ஏன் அபார்ஷன் ஆகுது? இதெல்லாம் மீட் பண்ணிவிட்டு ஏன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இத்தனை பேர் அப்படி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஸ்டோரி நான் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சார் நான் கதைக்க வந்திருக்கேன். அவன் வந்து ஒரு குக்கிராமங்கள்லேருந்து இருக்கிறவங்க கூட படம் பார்க்கும்போது அவனுக்கு புரியணும், ரசிக்கணும். ப்ராபப்ளி அதுவும் ஒரு காரணம். நீங்கள் நாய்ஸ் பொல்யூஷன் உள்ள ரொம்ப போகிறதுக்கு இதை கடை மட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதன் புரிந்து கொள்வானா சந்தேகம் வந்துதா? இல்லை, சந்தேகம்லாம் எனக்கு இல்லை சார். நான் கிளியராக இருந்தேன் சார். நான் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லணும்னு நினச்சேன். நான் எனக்கு டவுட்லாம் எதுவுமே இல்லை சார். இது போய் ரீச் ஆகும் அப்படிலாம் இல்லை சார். ஏன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸை பற்றி தான் நான் சொல்கிறேன். நான் சரி, ஃபேக்ட்ரியில் இப்படி ஒரு சவுண்ட் இருக்குது, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அவங்க அந்த ஃபேக்ட்ரி எப்படி சார் மறந்து போய்டுவேன். அதனால் இப்போ கேட்குறேன், ஒரு பழசாக காமிச்சிட்டு அப்புறம் புதுசும் காமிச்சிங்க, வெவ்வேறு ஃபேக்ட்ரி ஷூட் பண்ணிங்களா? ஷுவர் சார். அந்த ஃபேக்ட்ரிலாம் வந்து அந்த இரும்பு இருக்குல்ல சார், ஆமாம், வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்த ஹீட் இருக்குல்ல சார், அங்கெல்லாம் நிற்க முடியாது சார் மனிதர்கள். ஆமாம், ஆனால் அதுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது நல்லா காமிச்சிங்க. அது அவ்வளோ ஹீட்டு. நாங்கள்லாம் வந்து அப்படியே ஊற்றுது வேர்வை, ஒரு செகண்ட் நிற்க முடியல. அப்புறம் புதுசாக காட்டுறீங்க கடைசி ஷாட்டில். எஸ், அவங்களுடைய இது இன்டென்ஷனாக தான். அதே ஃபேக்ட்ரி அது இல்லை, வேற சார். சேஞ்ச் ஓவர் வேணும். அது மாறிடுச்சு, இப்படி இருந்தது. அந்த மாதிரி ஒரு 1 ரூபி காயின் போட்டால் கூட எல்லாருக்கும் கேட்கணும். ஓகே ஓகே. ஒரு ஃபேக்ட்ரின்றது அதான். எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க, எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த இன்ஸ்பெக்டர் கில்லிங் வந்து அந்த சீன் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது எங்கே எடுத்தீங்க? அது நம்ம இங்கே தான் ஹைவேஸ்லேயே தான் எடுத்தீங்கன்றது ஒன்று. அந்த கில்லரும் புது கேரக்டர், அவரை பார்த்தே இல்லை. ஸ்டன் சில்வான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபர் சார். கோரியோகிராஃபர் அதான் நான் கற்பனை பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக சத்தியமாக இவங்கெல்லாம் ஸ்டண்ட்லேருந்து தான் வருவாங்க இல்லை? ஆமாம். அதில் வந்து ஓகே. அதே மாதிரி கடைசி ஃபைட்டு வந்து ரொம்ப ரியலாக இருந்தது. நான் ரொம்ப ஆர்வமாக கவனிச்சேன் அந்த ஃபைட்டை. அதை போட்டு மிதிக்கிறாங்கன்றதையும், அப்புறம் 100 ஆப்ஜெக்ட் எடுத்துன்னு தான் அடிக்கிறாங்க இல்லையா? அவங்க உடம்ப முடியாது. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். இது ஏன் சார் தமிழ் படங்களில் காட்டுறதே இல்லை? ஒரு ஆள் வந்து 40 பேர் அடிக்கிறான்னு காட்டும்பொழுது நீங்கள் ஒரு ரியல் ஃபைட் ஒன்று காமிச்சது வந்து 2 பேரால சேர்ந்து அவரால் அடிக்க முடியலன்றதான் உண்மை. 2 பேரையும் ஒதிப்பாரு. ஏன்னா வீக்காக இருக்காங்க. சின்ன நம்ம ஹீரோன்னு நினச்சிருந்தா ஒரு 10 பேர் அடிக்க வைக்க முடியும். ஓகே. ஆனால் இல்லை, ரியலாகவே அது வேணும். இல்லை, ஒரே ஊரில் 2 ராஜான்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறது என்ன? போஸ்டரில் வேற பார்த்துடுறோம், விமல் அண்ட் சூரி இல்லையா?
மொத்தமாக ஒரு காமெடி படமாக இருக்கும்னு தான் கற்பனை பண்ணுவோம். கண்டிப்பாக சார். உங்களுக்கு அந்த பயம் இல்லையா? ஒரு படம் ஒரு முதல்ல ஒரு இமேஜின் பண்ணிப்பாங்கல்ல, இது எதுவாக இருக்கும்னு. அந்த நாய்ஸ் பொல்யூஷனை வந்து பெருசாக எடுத்துன்னு வந்து போஸ்டர்லேயும் கொடுத்துனா யூ ஆர் நாட் ரெடி. அது முதல்ல பண்ணால் உள்ளே வர மாட்டாங்க சார். க்ளீனாக ரெடி ஆகிடும். ஏதோ சேலஞ்ச் இல்லையா அதை வச்சு? நான் சேலஞ்சு பண்ணுறதுக்கு பிடிச்சிரு ஏன் சார் காலி பண்ணோம்? ரொம்ப இது பாவம் சார். அவரு இத்தனை கோடி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சார். ப்ரொடியூசர்ன்றவர் டைரக்டர் வந்து ப்ரொடியூசர்ன்றவரை கன்வின்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். நல்ல படங்கள் வரதுக்கு டைரக்டருக்கு ஒரு பெரிய வேலை ப்ரொடியூசர்கிட்டே ஆரம்பிக்கிறது இல்லையா? ஆமாம் ஆமாம். பின்ன அது ஏன் பண்ண முடியாது? இல்லை சார், மெயின் என்ன, அது அந்த போஸ்டரில் நம்ம அதை கொடுத்துட்டு அந்த லுக்கு எதுவுமே இந்த ஒரு ஊரில் ரெண்டு ராஜா இல்லாமல் வெறும் நாய்ஸ் பொல்யூஷன் அந்த சவுண்டு ஆக்சுவலாக வேவ்ஸ்லலாம் கூட நாங்கள் டிசைன் பண்ணி பார்த்தோம். பட் என்னென்னா வேறு மாதிரியான ஒரு டோன் வந்துடும், ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த ஒரு ஃபீல் வந்து. சரி, அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆட்டிடியூட் பசங்களை பார்க்கும்பொழுது இதில் வந்து விமல் என்ன டைப் ஆஃப் காமெடி, அதில் சூரிய என்ன டைப்? சூரிய இஸ் வெரி குட் அட் காமெண்ட்ஸ். எஸ், டப்புன்னு அடிக்கிறது. நல்ல ஜோக்ஸ் 2-3 இடத்துல நம்ம இப்போ பேசணும். அது இன்னும் அதிகமாக இல்லாமல் இருந்ததும் ஒரு குறையாக இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு இயக்குனருக்கு காமெடி டைலாக்ஸும் எழுத தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை. ஆமாம். பட் அதுக்கான திறமையை நீங்கள் கொண்டு வந்து உள்ள நீங்கள் பண்ணியிருக்கணும்ல. கண்டிப்பாக சார். அதுக்கான ஜோக்ஸ் நிறைய ஒரு காமெடி ட்ராக்குன்னு இல்லாட்டாலும் ஆமாம் கதையோட ஒட்டக்கூடிய இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தியேட்டரில் இன்னும் நிறைய சிரிப்பு ஏற்பட்டிருக்கும், கைத்தட்டல் கண்டிப்பாக. அதை ஃபீல் பண்ணீங்களா நீங்கள்? இல்லை சார், நான் இப்போ நேற்று நான் படம் பார்த்தது வரைக்கும் நான் ஆரம்பத்தில் இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். அதாவது நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து சாதாரணமாக இருக்கும் சார். அப்போ அந்த அளவு காமெடி இருக்குன்றீங்க? இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது காமெடி. என்னென்னா நான் வசனமாக ட்ரை பண்ணல சார். ஒரு ட்ராவலிங்கில் 2 பேர் அவங்க கதைப்படி 2 ஃப்ரெண்ட்ஸு சார். 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிப்பாங்க. சாங், இந்த ட்ரெயின் சாங் நல்லா இருந்தது. முதல் சாங் இருந்தது. ஒரு ஹிந்தி பேசுகிற ஒருத்தர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார், கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். அவரை எனக்கு தோணித்து, ஹிந்தி பேசுகிற ஒரு டிக்கெட் கலெக்டர் RBF ரயில்வே போலீஸ், அவர் சாரி கன் வச்சிருக்காருல்ல, சாரி, அவரை இவங்க திட்டிக்கிட்டே இருக்காங்க. யூஸ்வலி என்ன சொல்லுவோம்னா கடைசியில், என்னடா நீங்கள் திட்டுறீங்க, எனக்கு திட்ட தெரியும், தமிழில் எல்லா வார்த்தையும் தெரியும், யாருக்கிட்ட விளையாடுறீங்கன்னு அவர் தமிழில் பேசி அப்படியே ஸ்டன் ஆகுதுன்ற மாதிரி வைப்பீங்க நினச்சா வைக்கல. நீங்கள் அது அவசியம் இல்லை, கிளிஷே தான். ஏன்னா நான் ஹிந்தி பேசுகிறேன். நான் ஒருத்தனை தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். அவன் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான் எனக்கு. இவன் சுக்ரியான் இவன் ஹிந்தியில் சொல்லிட்டு போவான், இவனுக்கு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு போவோம். அவருக்கு உண்மையில அவருக்கு ஹிந்தி தான், அவருக்கு தமிழ் தெரியாதா கடைசி வரைக்கும். மனசு ரொம்ப விரும்பி திங்க் பண்ணி எடுத்த படங்கள் சீன்ஸ். அது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து அபார்ஷன் 8 தடவை கலைஞ்சிச்சுன்னுவாங்க. கிளைமேக்ஸில் அவங்க வந்து மாசமாக இருப்பாங்க. ஓகே ஓகே. ஆமாம். இப்போ அந்த ஃபேக்ட்ரிலாம் மாறி அது கிளீன் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னென்ட், இப்போ அந்த லேடி வந்து ஃபேஸை தான் காட்டுறீங்க, ஃபேஸில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்து ஹக் பண்ணுவான். ஓகே. அந்த ஹோல் ஃபேக்ட்ரியோட ரெப்ரஸன்டேட்டிவாக நான் அந்த கேலை தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்டில் ஐ ஃபீல் சூரிக்கு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய டைலாக் கொடுத்துருக்கலாம் காமெடியாக. பிகாஸ் அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த படம், ராதர் அவர் டேர்னிங் பாயிண்ட் ஏற்கனவே வந்துருச்சு. ஆமாம் சார். அவர் ஆல்ரெடி இப்போ எல்லாருமே இல்லையா படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. நல்லா வெரி குட். இன்னொரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். இதில் மட்டும் நீங்கள் இன்னும் நிறைய காமிக்ஸ் இன்ஸ்டிங் பண்ணி இது பண்ணாக்க கண்டிப்பாக. காரணம் என்ன, நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி மாட்டீங்களா, நீங்களே உட்காந்து எழுதிடுவீங்களா, அல்லது நான் என்னுடைய ஊகங்கள் தான், நிறைய பேர் ஷூட்டிங் அன்றைக்கி மார்னிங் எழுதுறாங்கல்ல, அது பண்ணுறீங்களா? உங்கள் அப்ரோச் எப்படி எழுதுறதுல? இல்லை சார், நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் சார். அப்படியா? ஆமாம் சார். ஒரு பவுண்ட் வால்யூம் ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் வந்து இல்லாமல் நான் ஷூட்டிங் போகவே மாட்டேன் சார். எந்த படம் 1.5 இயர்ஸ் முன்னாடி அந்த ஸ்கிரிப்டை முடிச்சு அதை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஹீரோயினுக்கு ஹீரோக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் மெயில் அனுப்பிச்சு அதை ரெடி பண்ணிட்டு தான் சார் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம். மேபி அசிஸ்டன்ட் டைரக்டர் மணிரத்னம் சார்ட்ட ஒர்க் பண்ணதுனால அந்த ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் சார். ஸ்கிரிப்ட் இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காந்து யோசிக்கிறதுன்ற பாசிபிலிட்டியே இல்லை சார். கிடையாது. ஏன்னா இந்த படம் மொத்தமே 47 நாட்கள் எடுத்த படம் சார். அப்படியா? ஒட்டுமொத்த படம் 47 நாட்கள் நான் எடுத்திருக்கேன்னா அதுக்கு வந்து ஹோம்ஒர்க் இல்லாமல் பண்ணவே முடியாது. வெரி குட். அவ்வளோ அத்தனை பேரும் ஆஃபீஸ்க்கு வர வச்சு அவங்கள பேச வச்சு அந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் சின்ன சின்ன இம்ப்ரவைஸ் தான் இருக்குமே தவிர அங்கே போய் டிஸ்கஷன் இருக்கா சார். இன்னொன்று என்னென்னா 2 ஃப்ரெண்ட்ஸு மெயினாக நான் நினச்சது என்னென்னா ஹீரோ காமெடின்னு அந்த டோன் வரக்கூடாது. ஒரு கிராமத்தில் இருக்கிற 2 இளைஞர்கள் ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க, அது கான்செப்டு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்களுடைய கான்வர்சேஷனும் அப்படி இருக்கட்டும்.
ஓகே. ஒரு வசனமா வேண்டான்றதுல ரொம்ப க்ளீனா இருந்தேன் சார். அவங்க இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு எப்படி பேசி அந்த மாதிரி தலைப்பு இது மாதிரி வச்சுங்க. ஒரு ஊர்ல 2 ராஜா. அந்த 2 ராஜா சந்திக்கிற ப்ராப்ளம் என்ன? இப்போ அதாவது 2014ல 2 ராஜான்னா அது மைனர் பசங்க அப்படின்னு தானே தோணும். ஆமா சார். அங்கேயே காமிக் இது வந்துருத்தே. இது ஆமா காமெடி இருக்கு. காமெடி கன்ஃபார்மா இருக்கு. அந்த காமெடியோட இந்த கதையை சொல்லணும்னு தான் நினைச்சேன் சார். அதே மாதிரி தான் இந்த டேர்னிங் பாயிண்ட்ல வருவான்னு பொழுது இந்த கேர்ளுக்கு பதிலாக ஒரு பாட்டி வரல. ஆமா சார். இதெல்லாம் கொஞ்சம் கிளிஷேவாப்பட்டது எனக்கு. முன்னால் ட்ரை பண்ணது தான். கண்டிப்பாக இல்லையா? ஒரு அந்த காலத்தை கவுண்டமணி இது செந்திலே வந்துடுது. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக அது சீன்ன்றது அவங்க அந்த 2 கேரக்டரோட மைண்டு என்ன திங்க் பண்ணும், அந்த 2 பேர் என்ன பேசுவாங்க, அவங்க மூளைக்கு என்னவோ அந்த பிரெயினுக்கு தான் சார் சீன். அந்த இடத்துல நான் டைரக்டராக வரல. அந்த அளவு கூட இல்லாம இருக்காங்க 2 பேர் அந்த கிராமத்துல. அந்த அளவுக்கு திங்க் பண்ணி இது பண்றீங்களா? ஆமா சார். கேரக்டர்ஸ் என்ன பிஹேவ் பண்ணுவாங்க. ஆமா சார். நீங்க பிரியா ஆனந்துக்கு வேற மாதிரி இருக்கும் சீன்ஸ், அவங்களோட அப்ரோச், அவங்களோட ஒரு பிரியா ஆனந்த் ஒரு டீ கடையில் உட்காந்து பேசுவா. நம்ம ஊர்ல ஒரு சின்ன பள்ளத்தை 3 நாள் 2 பேர் சாகணும். ஒரு ஹைவேஸ்ல ஒரு பெரிய கிணறு திறந்துருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் பஸ் அதில் விழுந்து 100 பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் அவசரமாக அந்த கிணத்தையே மூடுவாங்க. அந்த ஸ்லாப்போட விலை வரும் 5000 ரூபாய். அதை முதல்ல செஞ்சிருந்தா ஒரு 100 உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஸ்கூல் பஸ்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்றதுக்கு கூட ஒரு குழந்தை வீல நெசுங்கி சாகணும். நம்ம ஊர்ல எல்லாருமே செத்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எல்லாமே ஃபீல் பண்ற ஒரு விஷயம் இல்லை. அது வந்து யார் பேசுறாங்கன்னா பிரியானந்த் பேசுறாங்க. அப்போ ஆஸ் ஏ டாக்டர் அவன் வாயிலேருந்து வர வார்த்தை எப்படி இருக்கு, விமல் சூரி வாயிலேருந்து வர வார்த்தை இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க படிக்காதவங்க, ஒரு கிராமத்து இளைஞர்கள், அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நான் இதை மாற்றி வச்சேன்னு வச்சுங்களேன், விமல் வந்து இந்த மாதிரிலாம் பேசினார் வச்சுங்களேன், அவருடைய கேரக்டருக்கும் அவருடைய ஆட்டிடியூடுக்கும் இந்த வசனம் மேட்ச் ஆகாது. விஸ்காம் படிக்கிற மாணவர்கள் இப்போது நேயர்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். அது அவங்க ஒவ்வொரு இதுலேயும் நான் ஐ வாண்டட் டு ஹேவ் சம் யங் பீப்புள் டு ஷேர் அண்ட் மோர் டு வாட்ச். அது வெரி இம்பார்ட்டண்ட்டு. அவங்களும் படம் பார்த்துட்டாங்க, படம் பார்க்காம அவங்க வரல. ஸோ அவங்களுடைய சில கேள்விகளும் இருக்கும். அதுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் சில ஒரு முக்கிய இதாக அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க இது பண்ணுறாங்கன்றது அந்த இது அதெல்லாம் கொஞ்சம் அமெச்சூரிஷாக இருந்தது. ப்ளஸ் கோர்ட்டு சீன் வரும்பொழுது கூட இது மாதிரி வாதாடுவாங்களான்னு விசாரிச்சிங்களா? அது வாட் டைப் ஆஃப் கோர்ட் அது? அதாவது ஒரு வக்கீலுக்கு கீழ் டிஃபென்ஸ் லாயரே இல்லை, இவங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு லாயர். அது ஒரு க்ரீன் பெஞ்ச் சார், 2 நீதிபதி கொண்ட ஒரு இது. நாங்கள் அந்த ஷூட் பண்ணும்போது ஒரு லாயரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் சார் ஷூட் பண்ணோம். என்னென்ன பேசுவாங்க, சின்ன ரியலிஸ்டிக்கும் கொஞ்சம் சினிமாத்துக்கும் ஒரு சில இது ஆட் பண்ணியிருக்கு சார். என்ன சினிமாட்டிக்காக ஆட் பண்ணுது? என்னென்ன அந்த ஆர்குமெண்ட் இருக்கா சார்? ஓகே, அது மாதிரி ஆர்கியூ பண்ண முடியாது, வர மாட்டாது. அவங்க அந்த விளக்கமே கிடையாது. பாயிண்ட் ஆஃப் அங்கே வந்து பேச முடியாது. நீங்கள் நடந்ததை வந்து ஒரு நீதிபதி கிட்ட எடுத்து சொல்ல முடியாது, ஒரு ஸ்டோரி சொல்ல முடியாது. அதுக்கான சில விளக்கங்கள் சார், நான் வந்து என்னுடைய லாயர் இருக்காங்க ஒத்தாசுக்குன்னு சில எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கிட்டோம். இன்னும் ஆடியன்ஸுக்கு புரியுன்றதுனால சொல்ல இல்லை. அதான் அந்த கோர்ட்டில் வந்து ரியலிஸ்டிக் மாரி ஒன்று இருக்கும், பிகாஸ் ஆஃப் ஆடியன்ஸுக்கு புரியணுன்றதுக்கு. ஓகே, அது பராசக்தியிலேருந்து தமிழ் வேற வழி இல்லை சார். அது வேற வழி. ஆனால் நாங்கள் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன பண்ணோம், கூண்டுக்குள்ளே நிற்க வைக்கல. ஓகே ஓகே. நேசருக்கு அந்த ஆக்சென்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க, பேசுகிற துணி ஸ்டைலு, தூத்துக்குடி ஸ்லாங் ப்ளஸ் அந்த பெரிய மீசை, அது தேவர்கள்லாம் வச்சுக்கிற மீசை இது இல்லையா? அது ரொம்ப நாள் கழிச்சு அவர் இப்படி வில்லனாக இருந்து கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் மறுபடியும் வில்லனாக அவர் வந்ததும் ஒரு ஜாலியாக தான் வில்லனாக இருந்து திருப்பியும் அவர் வந்து எண்டில் இறந்து போயிடுற மாதிரியோ, ஹீரோ ஜெயிச்சா வில்லன் இறந்து போயிட்டான்னு பண்ணல சார். ஆக்சுவலாக புரிஞ்சுக்கிறார். அதாவது அடுத்தவங்க சாகும்போது எனக்கு அந்த வழி தெரியல, உயிர் எனக்கு உயிர் நான் சாகும்போது தான் அந்த உயிரோட வேல்யூ தெரியுது. யாரோ இறந்தாங்க, எனக்கு ஜஸ்ட் லைக் நியூஸாக தான் இருந்தது. பட் அந்த எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் சாவ போகிறேன்னா அந்த நடக்கும் போது தான் அதோட வேல்யூ தெரிஞ்சு அவர் மாறி அந்த ஃபேக்ட்ரி டோட்டலாக ஒர்க் பண்ணிட்டாரு. அதே டாக்டர் வர இவங்களே அட்டென்ட் பண்ணும்போது அந்த ஒரு சின்ன ஒரு 2 பேரும் புரிஞ்சுக்கிற பார்வை பார்க்குறாங்க இல்லையா? ஆமாம், எங்களுக்கு எல்லா உயிரும் முக்கியம். வில்லன்லாம் கிடையாது, உன்னுடைய உயிரும் முக்கியம். ஆமாம், அது அந்த இடத்துல வில்லன் இல்லை கிடையாது. அவர் டாக்டர், அவர் பேஷண்ட், அவ்வளோதான். நான் கோர்ட்டில் தோற்று போன ஒருத்தர் அதெல்லாம் இல்லை. அந்த உயிர் ரொம்ப முக்கியம் அந்த பொண்ணுக்கு. ஓகே, பாடல்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தீங்க? வழக்கமான பாடல் சீன்ஸ் தான் வச்சுருக்கீங்க இல்லை? கண்டிப்பாக சார். நான் என்ன சொல்கிறது அதை பற்றி ஒன்றும் சொல்ல வேணான்றீங்களா? இல்லை நிச்சயமாக சார். இன்னைக்கு இமான் வந்து எல்லா நல்ல பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இதில் பர்கஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக போட்டிருந்தார் இந்த படம். அதிகமாக அப்படின்னு கூட தோணித்து எனக்கு. ட்ரம்ஸு கைண்ட் ஆஃப் மியூசிக் வந்து நிறைய
டமால் டமால்னு இருக்குது. இல்லை சார், அவர் இமான் சார் மேக்ஸிமம் வந்து அவர் நேட்டிவிட்டி மியூசிக் தான் சார் அதிகமாக யூஸ் பண்ணுவார். அவர் மேற்கத்திய இசையில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவார் சார். ஓகே ஓகே. அவர் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நிறைய யூஸ் பண்ணுவார். ஆமாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஆமாம், அவர் வந்து அவருடைய பாடல்களில் மியூசிக்கில் வந்து பாடல் வரிகள் நல்லா அழகாக கேட்கும் சார். நீங்கள் பேசும்பொழுது அவ்வளவு கன்விக்ஷனோட ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு விளக்கம் ஒன்று சொல்கிறீங்க. ஆமாம் சார். அதனால தான் நான் கேட்குறேன், இதில் வந்து இந்த ரியலிசம் வந்து நீங்கள் படம் முழுக்க நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லையா, உங்கள் மைண்டுக்குள்ளே டைரக்ட் பண்ணும்பொழுதே ப்ரொடியூசரை திருப்திப்படுத்தணுன்ற ஒரு வார்த்தை மட்டுமே தான் ஒரு காதில் ரீங்காரம் பண்ணியிருந்ததுன்ற டவுட் வருது. அது தப்பு இல்லைன்றீங்களே? இல்லை சார், தப்பே இல்லை சார். உண்மையிலே வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதே இன்றைக்கி வெரி டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் சார் இன்னைக்கு பொசிஷனில். ஸோ அதனால் ஒரு ப்ரொடியூசரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பே. சீரியஸாக போயிட்டு இருந்தது, அப்புறமா திருப்பி சூரிய சாரோட காமெடி போட்டுட்டீங்க. அது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகணும்னு உனக்கு தோணுச்சு அந்த ஃபைட்டில்? ஆமாம், யா, அவன் பாடி லாங்குவேஜ், அவன் லுக்கு, அவன் பேசுறதுல அவன் ஃபைட் பண்ண எப்படி இருக்கும்? சடனாக திடீர்னு சூரிய வந்து ரொம்ப இல்லாமல் ரேண்டமாக இருந்தது. அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட் தான் அதை தீர்மானிச்சுது. ஸோ அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆச்சு. தேட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அந்த அந்த சூரிய இப்படி அடிக்கிறது. உங்களுக்கு எப்படி குறிப்பிட்டு நாய்ஸ் பொல்யூஷனை பற்றி மட்டும் எடுக்கணும்னு தோணுச்சு? இதனால் எதனா பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லை, பிரச்சனைனா இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். நீங்கள் சொன்ன நிறைய ப்ராப்ளமில் இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு அவேர்னஸ் தானே, நல்ல விஷயம் தானே. சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நல்ல விஷயம் தானே. அந்த மாதிரி தான் இது. ஒரு மக்களுக்கு தேவையான எல்லா விஷயம். இப்போ க்ளீன் இண்டியான்னு சொல்கிறோம், குப்பை போடாதீங்க. எவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம்? இப்போ நீ குழந்தை பிறந்ததுலேருந்து கேட்டுட்டு தானே இருக்கேன். ஆனால் இப்போ பண்ணுறமே, அவ்வளோ வருஷம் தேவைப்படுது. ஸோ நான் இன்றைக்கி ஆரம்பித்தா தான் இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அடுத்த 10 வருஷத்துலையாவது அது நிறைவடையும். இந்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது 2 விஷயம். சினிமாட்டோகிராஃபி ஒன்று, அப்புறம் சூரிய சாரோட காமெடி ஒன்று. சினிமாட்டோகிராஃபி ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிரியானந்த் ட்ரெயினில் வரும்போது அந்த பூ கொட்டுற மாதிரி காட்டினது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என் படத்தில் காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இது இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. இல்லை, ரொம்ப ஒரு நம்ம வச்சுருக்கிற மெசேஜை டாமினேட் பண்ணிடக்கூடாது. காமெடி ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் ஒரு புது விஷயம் வச்சுருக்கோம். ரொம்ப காமெடி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் தான் வச்சுங்களேன். நான் ஒரு நல்ல விஷயத்தை வந்து மைண்டில் ஏறாது. அந்த சிரிப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே ஏற்றணும். அந்த அப் அண்ட் டவுன்ஸுக்காக தான் அதை பண்ணியிருக்காது. இல்லாட்டி ஜஸ்ட் லைக் தட் வெறும் காமெடி படம் மைண்டில் நிற்காது. ஒரு 10 வருஷம் கழித்து அந்த படத்தை திருப்பி பார்க்கணுன்னா அந்த காமெடி பார்க்க வைக்காது. இந்த இந்த நாய்ஸ் பொல்யூஷன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தை பார்க்க வைக்கும். 2வது சீன் அந்த காயின் விழுற மாதிரி காட்டுவீங்க கிளைமேக்ஸில். அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் இப்போது நிறைய படத்தில் வாய்ஸ் மாதிரி வரும், இவர் தான் ஹீரோ அந்த மாதிரி. நீங்கள் அந்த மாதிரி காட்டாமல் கிளியராக சொல்லியிருக்கீங்க. 2வது இந்த இண்டஸ்ட்ரி மாறிடுச்சுன்றது அந்த காயின் மூலமாக சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. நல்ல சீன் தான் இது. காரணம் என்னென்னா, நம்ம பேசும்போது சொல்லுவோம், அதாவது ஊசி போட்டால் கூட அது சத்தம் கேட்கும்னு சொல்லுவோம். அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதால தான் ஊசி போடுறத காட்ட முடியாது. ஸோ காயினுடைய இந்த கனகனன்ற சவுண்டு இல்லை, அது வந்து நீங்கள் கொஞ்சம் சத்தம் இருந்தால் கூட கேட்காது. அது வச்சது நல்லா, அது ஷார்ட்டும் நல்லா, அது க்ளோஸ்அப்பில் நல்லா எடுத்திருந்தாங்க. அது அட் தி சேம் டைம் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு படத்தை பார்க்கும்பொழுது, உங்கள் படத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன திறமை அப்படின்றத அதை கண்டுபிடிக்கிற ஒரு இதுன்னு நான் சொல்லிக்க வரல. பட் இவருக்கு எதுலெல்லாம் திறமை இருக்கும்னு யோசிக்க தோன்றுறது, அவ்வளவுதான். இந்த நீங்கள் இன்னும் அழுத்தமாக படம் உள்ளே போய் எடுக்கலாம்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா நீங்கள் நாய்ஸ் பொல்யூஷன் யாருமே தோணாத ஒன்று எடுத்திருக்கீங்கன்னு வரும்பொழுது அதை ஏன் வித் கன்விக்ஷன் நீங்கள் இன்னும் பெருசாக எடுக்கலைன்ற குறை எனக்கு ஒன்று இருக்குது. நீங்கள் அதே ஒரு இதில் காமெடி, எஸ்பெஷலி விமல் அண்ட் சூரி, நீங்கள் காமெடி சீன் வச்சே தரணும். இதெல்லாம் டைவர்ட் பண்ணுறது. நீங்கள் நிறைய படங்கள், ஆங்கில படங்கள்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுத்த உடனே அதில் எப்படி ஒரு லேசர் மாதிரி அவங்க போகிறாங்கல்ல, அது ஏன் அது இங்கே தமிழ்நாட்டில் நாட் பாசிபிள்னு உங்களுக்கு ஒரு சின்ன விரக்தி. நம்ம ஜெயிக்கணும், இதுதானே முக்கியம். இல்லைன்னா யார் நாளைக்கு நம்மளை படம் கொடுக்க போகிறோம் இல்லையா? ஜனங்க வந்து போராட்டமாக ஒரு ஊர்வலமாக வந்து அவங்க வந்து கண்ணனுக்கு படம் கொடுன்னு யாரும் பண்ணவே போகிறதில்ல. நீங்கள் தான் போராடணும். அந்த வாழ்க்கை பிரச்சனை தான் பிரச்சனைப்படுத்துறதா படங்களை வந்து ஒரு இன்னும் கன்விக்ஷனோடு எடுக்கிறதுக்கான இது அது எல்லாமே ரெடி ஆகணும். எல்லாருக்குமே எல்லாமே ரெடி ஆகணும். தனி மனிதன் இதில் ஒரு ஃபிலிம்ன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு அந்த ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ அது எல்லாமே சேர்ந்து வரும்போது இந்த மேஜிக் நடக்கும் சார்.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். நல்ல படங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும்னு விரும்புகிறேன். கண்டிப்பாக. மஸ்ட் பி ஆல்வேஸ் ஒர்க்கிங் கண்டிப்பாக அண்ட் கிரியேட்டிங் மூவிஸ். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி சார். ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. அடுத்ததாக நேயர்களே, கிஃப்ட் கூப்பன்ஸ் ஏவியேட்டர் பிராண்ட் ஷர்ட் அவங்க தராங்க. இன்று நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்த இளைஞர்களுக்காக ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ எவ்ரிதிங். நல்ல எதிர்காலத்தில் நீங்கள் யார் ஒரு பெரிய இயக்குனராக வருவீங்களோ சொல்ல முடியாது, எல்லாருமே வரலாம். யாராவது திறந்து வாங்கிக்கோங்க. அண்ணா வாங்க. உங்கள் பேர் என்ன? ரவி பாரதி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் பிக் ஆஃப். தேங்க்யூ. ஸோ நேயர்களே, படம் எப்படி இருந்தது அப்படின்ற உங்கள் கேள்விக்கு என்னுடைய பதில் ஒரே வரியிலலாம் சொல்லிட முடியாது, கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக தான் சொல்லலாம். அதாவது இந்த படத்தில் பல விஷயங்கள் வைக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்பட்டிருக்காரு. ஒரு சமயம் காமெடி ஒரு பக்கம், அதே சமயம் ரொம்ப காமெடி கூடாது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு மெசேஜ், அது ஒன்று. இன்னொரு பக்கம் ஒரு ஆக்ஷன், ஒரு சோஷியல் அவேர்னஸோட ஒரு படம் எடுக்கணும். அதில் கொஞ்சம் காமெடியெலாம் ஊற்றணும். இது வந்து ஒரு இப்போ ஜனரஞ்சகமான படம் எடுப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஃப்ராங்க்லி நீங்கள் ஒரு எடுத்துனீங்கன்னா அந்த படத்தை நோக்கி, அந்த முத்தாய்ப்பான கருத்தை நோக்கி ஒரு படம் நகரும்பொழுது அந்த படம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற இது இருக்குது. அட் தி சேம் டைம் அவர் ரொம்ப விளக்கமாக சொன்னார், இப்போ இருக்கிற நிலைமையில் தமிழ் படங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக எடுத்து சக்ஸஸ் ஆகணும் சார் அப்படின்றது பாயிண்டில். அதான் ப்ராப்ளமே. இந்த படத்தில் வந்து 2-3 குதிரைகள், ஒரு பக்கம் ஆக்ஷன், ஒரு சோஷியல் அவேர்னஸ், இன்னொரு பக்கம் காமெடி, இதெல்லாம். இதில் வந்து காமெடி ட்ராக்குன்னு ஒன்று கிடையாது. இந்த மெயின் கதாபாத்திரங்களே ஒரு காமெடி அப்பப்போ காமெடி பண்ண வேண்டியிருக்கு மக்களுக்காக, அப்பப்போ ஆக்ஷனும் பண்ண வேண்டியிருக்கு. அதே சமயம் ஒரு பெரிய ஒரு முத்தாய்ப்பாக ஒரு கருத்து, மூணுத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு படம் எடுத்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் தட்டு மாதிரி தான் குதிரைகளை ஓட்ட முடியும். அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு படம் எடுத்தால் அதனுடைய மொத்த ஃபீலிங் ஆஃப் த மூவி ஒரு 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 பாதையில் போகணும். அது லேசர் மாதிரி ஒன்று போகணும். அதில் ஒரு ஆரம்பம், ஒரு நடுவு, அப்புறம் ஒரு முடிவு அப்படின்றது ஒன்று வேண்டியிருக்கு. அப்போ தான் ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். அது எந்த உணர்வாக இருந்தாலும் சரி. இப்போ ஜனரஞ்சகம் அப்படின்ற பேர்லேயும் ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அப்புறம் எல்லா தரப்பட்ட மக்களும் ரசிக்கணும்னு பண்ணும்பொழுது இப்படி ஒரு படங்கள் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை அவரே ரொம்ப வெளிப்படையாக ஒத்துக்கிட்டார். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லுவார் அவர். அவ்வளோதாங்க. இதுதான் என்னுடைய விமர்சனமே. அதில் ஏற்படுற ப்ராப்ளங்கள் என்னன்றதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அதுதான் ஒரு ஊரில் 2 ராஜா. இந்த வாரம் ஹாலிவுட் படம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னும்பொழுது நான் எதேச்சையாக எடுத்து நான் பார்ப்பேன் டிவிடி. அதில் வந்து நம்ம ரொம்ப பின்னோக்கி போக வேண்டியிருக்கு. பின்னோக்கினா ஒரு சரித்திர காலம் அல்ல, படம் சரித்திர காலம்தான். அதாவது 1940 வந்த சீஹாக் என்கிற ஒரு மூவி. இந்த படம் ஒரு அட்வென்ச்சர் மூவி, ஒரு கடற்படை அதெல்லாம் காட்டியிருக்காங்க. 1940 எந்த விதமான ட்ரிக்ஸும் வராத டைம் அது. ரொம்ப ஒரே இது என்னென்னா, கேமராவை வச்சு நேரடியாக ஒரு படம். நம்ம ஸ்டூடியோவில் நம்மளை உட்காந்து வச்சு கல்யாணம் ஆகும்போதெல்லாம் திருமணமான தம்பதி எடுக்கிறாங்க பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் அடுத்த கட்டம் கேமரா. ஒரு பெரிய அளவில் ஜூம்லாம் கூட வரல இப்போது. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து எல்லாம் கிராஃபிக்ஸ்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்லாம் பேசப்படுகிறது. அது மாதிரி ஒரு படம். இந்த படத்தில் நடித்த ஹீரோ எரால் ஃப்ளைன். எரால் ஃப்ளைன் அப்படின்றத பற்றி நான் ரொம்ப 2 வரியில் சொல்லணும்னா, தியேட்டரில் அவர் முதல் காட்சியில் அவர் தோற்றம் அளித்த பிறகு தியேட்டரில் இருந்த நிறைய பெண்கள் கிரிச்சிட்டு அலறி மயக்கமாகி விழுந்தார்கள். இது ஒன்றே ஒன்று தாங்க சொல்ல முடியும். நான் சொல்கிறது பொய் கிடையாது, நிஜம். ஸோ 1959 he died. 1909 which mean 49 வயசு தான். அதிலே காலமாயிட்டார். அதுக்கு காரணம் ஒரு ரெக்லெஸ்ஸான வாழ்க்கை, ஒரு தரிகட்டு ஓடிய ஒரு வாழ்க்கை ஒன்றை அவர் வாழ்ந்தார். அது ஒரு வரி மட்டும் அவரை பற்றி மேலே தெரிஞ்சுக்கணும்னா புத்தகங்கள் இருக்குது, அதை படித்து தெரிஞ்சுக்கங்க. அதை விட ஒரு பெரிய ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம் என்னன்னாக்க, எரால் ஃப்ளைனுக்கும் நம்மளுடைய புரட்சி நடிகருக்கு இருந்த மாதிரி இந்த தாடையில் ஒரு சின்ன ஒரு வெட்டு ஒன்று உண்டு. அதாவது ஒரு சின்ன ஒரு கோடு. அந்த அளவுக்கு ஒரு பொருத்தம். கத்தி சண்டை, கப்பற்படையில் கப்பற்போர், இதெல்லாம் நிகழ்ந்த ஒரு இது கதை 2 வரியில் சொல்லிடுறேன். இப்போ ஸ்பெயினுக்கும் இங்கிலாண்டுக்கும் நடுவில் தகராறுகள் இருந்தது. நிறைய போர்கள்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம்.
2 பேரும் பூலையும் எலியும் மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். ஸ்பெயின் வந்து உங்களுக்கே தெரியும், கொலம்பஸ்லாம் இருந்த காலம் அது. ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து வளர்ந்து வந்த ஒரு பெரிய ஒரு நாடு ஒன்று. இங்கிலாந்து வந்து தன்னுடைய கப்பற்படையை வச்சுட்டு உலகத்தையே ஆக்கிரமிக்க நினச்சி அதில் இந்தியாவும் ஒரு பங்காக மாட்டின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் மோதிக்கிட்டே இருந்தாங்க. உலகத்தை ஆள்றது நீயா நானான்ற ஒரு போர் வந்த பொழுது ஸ்பெயின்லேருந்துலாம் ஒரு கப்பல்கள் படைகள் வரும்பொழுது இங்கிலாண்டை நெருங்க விடாமல் ஒரு பைரேட்ஸ் கடல் கொள்ளையர்கள் கப்பல்களில் போயிருந்தாங்க. தே ஓன்டு பிக் ஷிப்ஸு. அதில் போய் அவங்களோட சண்டையெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. இதுக்கு பிரிட்டிஷ் அரசும் ஆதரவாக இருந்தது. முதல் எலிசபெத் ராணி இருந்த காலகட்டம் அது. ஸோ அவங்க நிறைய கொள்ளையடித்த பொருட்களில் முக்கியமான பொருட்கள்லாம் மகாராணியுடைய காலடிகளில் சேர்ப்பிப்பாங்க. அதை பார்த்து புன்னகைப்பார் மகாராணி. இப்படி வாழ்வு. அதில் ஒரு ஹீரோ அந்த கேப்டன், அவர் தான் இன்ஃபேக்ட் இந்த சீஹாக்கில் வந்த நம்ம எரால் ஃப்ளைன். இந்த படம் நீங்கள் பாருங்கள். சும்மா 1940 எந்த ஒரு பெரிய உதவியும் இல்லாமல் ஒரு பிக் பட்ஜெட்டில் இதில் வந்து கப்பல்கள் நிறைய வருது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த கப்பல்கள் எல்லாமே ஸ்டுடியோக்குள்ளே டேங்க்கில் சின்ன அளவில் பண்ணி டாய் அளவு இல்லை, சும்மா நம்ம உட்காந்துருக்கோமே இந்த சைஸுக்கு கப்பல்களை பண்ணி அதை ஹைட்ராலிக் ஜாக்ஸை போட்டு கப்பலில் தத்தளிக்கிற மாதிரிலாம் காட்சிகள்லாம் எடுத்திருக்காங்க. நான் உங்களிடம் கேட்ட கேள்விக்கான விடை இப்போ கரெக்டாக சொன்னவங்களாம் கால் தூக்கி விட்டுக்கலாம். சங்கம் அப்படின்ற ஒரு படம், ராஜ் கபூர், ராஜேந்திர குமார் அண்ட் வைஜெயந்திமாலா நடித்த படம். 3.5 மணி நேரம் ஓடின படம் அது. இன்ஃபேக்ட் இது 3.75 மேலே ஆல்மோஸ்ட் 4 மணி நேரம் ஓடின படம் இந்த படம் ஆக்சுவலி. இப்போ நான் ரிமெம்பர் இந்த படத்தில் 2 இன்டர்வல் விட்டாங்க. ஸோ ஹிந்தி படத்துக்கு தான் அந்த பெருமை வருது இல்லைங்களா? இல்லைங்க, அதுக்கு முன்னாலேயே சம்பூர்ண ராமாயணம்னு எம்ஏ வேணு தயாரித்து டைரக்ட் பண்ண படம் ஒன்று தமிழ்நாட்டில் வந்தது. என்டிஆர் தான் ராமரா நடித்தார். அந்த படம் வந்து 3.5 மணி நேரம் தான் அந்த படமும். அதுக்கும் 2 இன்டர்வல் விட்டாங்க. ஸோ சம்பூர்ண ராமாயணம் அப்படின்னு சொன்னாலும் சரி, சங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, வெல் யூஆர் ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக் நேயர்களே. அடுத்த வாரம் ஒரு புது தமிழ் படம், ஒரு பழைய ஆங்கில படம், ப்ளஸ் ஒரு கேள்வி, இந்த 3ஓடு உங்கள் முன் வந்து அமர்வேன். டில் தென், பை பை.